Hi friends, assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு மினி vlog தான் வந்து பார்க்க போறீங்க. இன்னைக்கு June 5, 2025 என்னோட கல்யாண நாள். இது எங்களுக்கு 3rd anniversary and இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நானும் ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறோம். அவங்க வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க, நான் வந்து இங்கே அம்மா வீட்டில் இருக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் டே நாளைக்கு காலையில் தான் அவங்க வந்து வர்றாங்க, சென்னையிலேருந்து இங்கே திருநெல்வேலிக்கு வந்து வர்றாங்க. இந்த vlog-ஐ முடிஞ்ச அளவுக்கு நான் இன்றைக்கி நைட்டே வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா மேபி லேட்டாக கூட ஆகலாம். அதனால தான் நான் வந்து டேட்டை வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் எப்போவுமே காலையிலே இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு தூத்து மாப்லாம் அம்மா போட்டுடுவாங்க. அண்ட் பக்ரீத் வர்றதுனால நேற்று வந்து நல்லா அவங்களுக்கு ஒர்க்கு வேக்யூம்லாம் போட்டிருந்தாங்க. ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாத்தையுமே வச்சுட்டாங்க. அண்ட் அதில் அவங்களுக்கு செம்ம டயர்டு. எனக்கு ஜைனை பார்க்குறதுலே வந்து ஒர்க் அப்படியே போயிடும். யாராவது ஒருத்தர் இந்த வேலையை பார்த்தா ஒருத்தர் அவனை பார்த்துக்கணும். இப்படி தான் வந்து மாற்றி மாற்றி பார்த்துக்குவோம். நான் குக் பண்ணுறதா இருந்தால் அவனை வந்து அம்மா பார்த்துக்கணும், இல்லை அம்மா குக் பண்ணுறதா இருந்தால் நான் அவனை பார்த்துக்கணும். இப்படி தான் இருக்கும். அண்ட் அதனால் இன்றைக்கி வந்து அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க மிஷினில் போட்டு. ஸோ அதை மட்டும் ஜஸ்ட்டு மாட்டி மட்டும் விட்டுட்டு எல்லா டாய்ஸையும் எடுத்து மேலே வச்சுட்டு தூக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தூத்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி தொடச்சி எடுக்கணும். டெய்லி காலையில் இந்த மாதிரி மாப் போட்டுற வேண்டியதான். ஏன்னா காற்று காலம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு ஜன்னல் கதவையும் திறந்து வைக்க முடியல. கொஞ்சம் நேரத்துலேயே அப்படியே மண் வந்துடுது. நடக்கும்போது சரசரன்னு மண் அப்படியே தெரியுது. அதுவும் ஜைன் இருக்கிறதுனால சின்னதாக ஏதாவது கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட அப்படியே எடுத்து வாயில் போட ட்ரை பண்ணிடுறான். அதுக்காகவே பயந்து ஒரு நாளைக்கு ஒரு 3-4 தடவை தூத்து இந்த மாதிரி காலையில் ஒரு வாட்டி தான் மாப் போடுவோம். இல்லை ஏதாவது கொட்டிட்டான் வச்சுட்டான்னா திரும்ப ஒரு தடவை மாப் போடுற மாதிரி இருக்கும். இப்போ அதனால் அவன் தூங்கிட்டு இருக்கிறதுனால வேகமாக எழுந்திரிச்சு இந்த மாதிரி இந்த டியூட்டிஸ் எல்லாம் முடிச்சிடுறேன். இல்லைன்னா அவன் எழுந்திரிச்சிட்டான்னா இந்த வேலை எதையுமே பார்க்க முடியாது. இந்த தண்ணியில் வரணும்னு சொல்லுவான், அப்புறம் வந்து வழுக்கி விழுவான். இந்த மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு. அதனாலே அவன் தூங்கும் போது தான் நாங்கள் வந்து இந்த தூக்குறது மாப் போடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் பார்ப்போம். இந்த டாய்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குன்னு எவ்வளோ ஆர்கனைசர்ஸ் வாங்கினாலும் அது வந்து அதில் இருக்கிறதே இல்லை. இப்போ வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து இது எல்லாத்தையும் அவன் தள்ளி விடுவான். எல்லாம் அவனுக்கு அங்கங்கே செதறி தான் கிடக்கணும். இப்படி ஆர்கனைஸாக அவனுக்கு இருக்கவே கூடாது. இந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நேற்றுக்கே வந்து பால்வாடியிலேருந்து முட்டை வாங்குறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நேற்று போகல, அதனால் இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்துட்டேன். வாரத்துக்கு 3 முட்டை கொடுப்பாங்க 2 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் இளநீ ரொம்ப நாளாக கொடுக்கவே இல்லை. ஒரு கொஞ்சம் மழை காலமாக லைட்டாக இருந்ததுனால இளநீ கொடுக்காமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் இளநியும் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அண்டு அங்கே வந்து ஃப்ரூட்ஸும் இருந்ததுனால இந்த பலாப்பழமும் இருந்துச்சு. சரி பலாப்பழம் வச்சு ஏதாவது ரெசிபி ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பலாப்பழமும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் எந்திரிச்சதும் கொடுக்கறதுக்காக இளநீ வந்து இந்த மாதிரி 3ஆவே வாங்கிட்டு வந்துடுவேன். டெய்லி போய் வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால 3 இளநியாக சீவி வாங்கிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் திரும்ப அப்படி ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த வெயில் முடிகிற வரைக்கும் டெய்லி அவனுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு இளநீ கொடுக்க ட்ரை பண்ணுவேன். எந்திரிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 hours கழித்து இளநீ கொடுப்பேன். இன்றைக்கி அவன் வந்து 10 o'clock வரைக்கும் ஆகிடுச்சு. அதனால் அவன் எந்திக்கிறதுக்குள்ளேயுமே கண்டிப்பாக இப்போ எந்திரிச்சிடுவான். அதனால் சப்பாத்தி இன்றைக்கி அவனுக்கு வந்து சப்பாத்தி அவனோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து கருப்பு கவுனி அரிசியில் வந்து அம்மா வந்து களி மாதிரி கிண்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஜைனுக்கு வந்து இந்த சப்பாத்தி அதில் கொஞ்சம் பால், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த மாதிரி கீயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுத்து ஒரு 2-3 minutes வந்து இந்த மாதிரி குக் பண்ணால் சிம்மில் வச்சு குக் பண்ணால் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இதை நான் அவனுக்கு கொடுத்துருவேன். சூப் பண்ணி சாப்பிட மாட்டேங்கிறான். அதனால தான் இந்த மாதிரி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்குள்ளேயுமே வந்து சார் வந்து எந்திரிச்சாச்சு. எந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா அவனுக்கு டேரெக்டாக அவன் மாமா கிட்டே போய் அவனுக்கு இந்த மாதிரி மேலே விழுந்து விளையாடலைன்னா அவனுக்கு டேவே வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்காது. அதனால் எந்திரிச்ச உடனே அவன் நேராக போய் அவன் மாமா மேலே ஏறி உட்காந்து குதித்து அவனுக்கு நல்லா விளாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவனோட டேயை ஸ்டார்ட் பண்ணுவான். எந்திரிச்சு வந்த உடனே பாருங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுறான்னு. நம்ம எவ்வளோ தான் எடுத்து வச்சாலும் அவனுக்கு இந்த டேபிளில் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படியே எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவான். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருந்திருக்கலாம். அந்த மூமெண்ட்டு தான் இது.
எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு எந்த கார் பிடிக்குதோ அந்த முடுத்து அந்த மாதிரி சின்னது பெருசுன்னு எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு அதை வச்சு அந்த டேபிளில் வச்சு விளாண்டுட்ருப்பான். அது வரைக்கும் வேறு எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுருவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து எழுந்திரிச்சதுக்கப்புறமா தண்ணி இதெல்லாம் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி உட்காந்து விளாண்டுட்ருப்பான். இந்த மாண்டிசரி டாய் வந்து நான் அந்த கிளப் ஸ்டோர்லேருந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்கள் கிட்ஸ் ஏதாச்சும் வந்து ரொம்ப டிவி அடிக்டிவாக இருக்கிறாங்க, ஃபோன் அடிக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த இதை வாங்கி கொடுக்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக விளாடுவாங்க. அவங்கள டைவர்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜைன் வந்து ரொம்ப டிவி மொபைல்லாம் அடிக்டிவ்லாம் கிடையாது. அவனுக்கு அதெல்லாம் விட வந்து இந்த மாதிரி விளையாடுறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் தான் வந்து இப்போ எனக்கு ஊட்டணும், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் அவனை பிடிச்சி உட்கார வைக்கிறதுக்காகவே நான் வந்து டிவி போட்டு உட்கார வச்சு கொடுப்பேன். ஏன்னா முடியாது, அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். ஓட ஆரம்பித்தான்னா உட்காந்து சாப்பிட மாட்டான், துப்புவான். அதனால் அவனை உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கணும்னா நான் டிவி போட்டு கொடுப்பேன். எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால. உங்கள் குழந்தைங்க ரொம்ப டிவி அடிக்டிவாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டி டாய்ஸ்லாம் வந்து நிறையா வாங்கி கொடுங்க. அவங்க வந்து நிறைய டைவர்ட் ஆவாங்க. கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஏதாவது அவனுக்கு பிடிச்ச அவன் டாய்ஸ்லேருந்து அவனே எடுத்து எதையாவது விளையாடணுன்னா விளையாடுவான். அவனாக போய் அதில் உட்காந்துட்டு எதையாவது வேறு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று எடுத்து வச்சு இன்ட்ரெஸ்ட்டாக வச்சு அதை விளாண்டுட்ருப்பான். இப்போ இதில் வந்து ஒவ்வொரு ஸ்விட்சஸாக போட்டு அவன் பார்த்து விளாண்டுக்கிட்டு இருக்கான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விளையாடுவான். எந்திரிச்சதும் தலையிலலாம் எண்ணெய் வச்சு விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து தான் குளிக்க வைப்பேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ் 1.5 ஹவர்ஸ் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக இளநீ வந்து கொடுக்க ஆரம்பிப்பேன். அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃபஸ்ட்டு சிப்பு செகண்ட் சிப்லாம் குடிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு குடிப்பான். இப்படி ஒவ்வொரு சிப்பாக தான் குடிப்பான். இந்த இது குடிக்கிற வரைக்கும் ஒரு 3/4 மணி நேரமாவது ஆயிரும். அவன் பக்கத்துலேயே உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுக்கணும். இன்னும் கிளாஸ்லேயும் வந்து குடிக்க அந்தளவுக்கு தெரியலை. கிளாஸில் கொடுத்தாலும் வந்து அதை கொட்டி விளையாடுறான். துப்பி கொட்டி அந்த மாதிரி விளையாடுறான், வேஸ்ட் பண்ணுறான். அதனாலே வந்துட்டு இதில் சிப்பர்லேயே வந்து கொடுத்துட்ருக்குறேன் நான். அடுத்து இந்த கிளாஸ்லேயே வந்து சின்ன வயசில் நம்ம சில்வர் கிளாஸ்லலாம் ஒரு ஸ்ட்ரா போட்ட மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கும், அதை வாங்கி கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இப்படியே போயிடுச்சு. காலைல லஞ்சும் வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங்காக வந்து அவனை வந்து பார்க் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் அவனை பார்க் கூப்பிட்டு போயிருந்தோம். ரோட்டில் வந்து குழந்தைங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்தா அவனுக்கு அவங்க கூட போய் விளாடணும்னு சொல்லி துள்ளி குதிப்பான். இன்றைக்கி வந்து பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு வந்து போயிருந்தோம். ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சுங்கிறதுனால அவ்வளோவா யாருமே இல்லை பார்க்கில். பார்க்கே அப்படி வெறிச்சோடி போயிருந்துச்சு. கீழே இறக்கி விட்டால் போதும், ஒரே ஓட்டம்தான். அவன் ஜங்கிள் புக்குன்னு ஒரு கார்ட்டூன் பார்ப்பான். அதில் ஷேர்கான்னு ஒரு இது வரும், டைகர் வரும். அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டான் ஈஸியாக. வந்து அதை மாதிரியே இருக்குன்னு அது பக்கத்தில் போய் அதை தொட்டுட்டு அதுக்கு ஹாய் சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். அதில் ஏற்றி உட்கார வைக்க சொல்லி அதை கையை வர காட்டிக்கிட்டு இருந்தான். பார்க்லேயுமே யாருமே இல்லை. ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிட்டதுனால யாருமே வரல. நியர்பையில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் சின்ன குழந்தைங்களை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதனால் அந்த அளவுக்கு கூட்டமே இல்லை பார்க்கில். கொஞ்சம் நேரம் உட்கார்றான்னா அதுவும் கேட்க மாட்டேன்ட்டான். இறங்கி அவன் பாட்டுக்கு தனியாக நடந்து போகிறான். இவனை மாதிரி இருக்கிற சின்ன சின்ன பசங்க மட்டும் பேட்டு பால்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ஊஞ்சலில் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படி நம்ம ஆடிட்டே இருந்தோன்னா மெல்ல அவனுக்கு கொஞ்சம் தூக்கம் வரும். இதில் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காருவான். அமைதியாக கொஞ்சம் உட்கார வைக்கணும்னா இந்த மாதிரி நம்ம ஊஞ்சலில் உட்கார வச்சுக்கிட்டு ஆட்டினோன்னா கொஞ்சம் நேரம் அவனை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியும். அப்படியே அவனுக்கு கொஞ்சமாக தூக்கம் வரும். கொஞ்ச நேரம் இதில் உட்காந்து ஆடிட்டு அவனை திரும்ப கீழே இறக்கி விட்டாச்சு. அவன் கீழே இறங்கி ஓடுறதுல தான் இருப்பான்.
பார்க்கும் வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. 6:30க்கெலாம் இன்றைக்கி வந்து நல்லா இருட்டிடுச்சு. லைட்ஸ்லாம் வந்து போட்டுட்டாங்க. நான் அங்கே வந்து அந்த யானையும் பார்த்துட்டேன். யானையை பார்த்தோன்னே அப்படியே ஐடென்டிஃபை பண்ணி பக்கத்தில் போகிறேன். இது எல்லாமே அவன் கார்ட்டூன்ஸில் பார்த்த கேரக்டர்ஸு. நடந்து போய் வந்து குனிஞ்சு பார்க்குறான். அது வந்து அசையாமல் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி குனிஞ்சு குனிஞ்சு பார்த்து அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தான். அதை தொட்டு பார்த்துட்டு அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தான். முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா யானையெல்லாம் எங்கள் தெருவில் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. எல்லோரும் வந்து பழம், அந்த வீட்டில் இருக்கிற என்ன இருக்கோ அதெல்லாம் கொடுப்பாங்க. அது ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகும். அப்படிலாம் இப்போ வந்து கொண்டு வரதில்லை, கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போல இருக்குது. அப்படிலாம் கொண்டு வந்தால் ஜெயின்க்கெலாம் அதை காட்டலாம். ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து அலௌட் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டேரில் வந்து இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தா இந்த ஸ்டேர் வந்து இங்கே உடஞ்சிருக்கு. சமீபமாக இப்போ தான் விஓசி கிரவுண்டில் இந்த மாதிரி ஒரு குழந்தை விளையாடும் போது அந்த கிராக்கில் வந்து அந்த குழந்தையோட விரல் மாட்டி வந்து அப்படியே துண்டாக போயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி வந்து இங்கேயும் இருக்குது. ஆனால் மேலே ஏறாத மாதிரி வந்து டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் மேபி குழந்தைங்க இப்படி ரிவர்ஸ்லேயும் ஏறி போய் சறுக்குவாங்க. நான் நிறையா பார்த்துருக்கேன். அதனால் பெஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பார்க்கில் இருந்தது எல்லாத்தையுமே அவனுக்கு காட்டிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா இருட்டிடுச்சு. கொஞ்சம் காய்கறியும் வாங்க வேண்டியது இருந்தது. பக்ரீத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நறுக்கணும்னு அம்மா சொல்லிட்டு இருந்ததுனால அதையும் வாங்கிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம். சரி, போகிற வழியில் தான் வந்து ஹோட்டலும் இருந்தது. எப்போவுமே என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஹோட்டலுக்கு போனோன்னா கண்டிப்பாக நான் ஸ்பெஷல் தோசை, கீ ரோஸ்ட் இதை தான் வாங்கி சாப்பிடுவேன். ஸோ அதே மாதிரி ஒரு கீ ரோஸ்ட் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு கீ ரோஸ்ட்டை சாப்பிட்டு போனோம். ஜைனுக்கும் வந்து சும்மா கொஞ்சமாக பிச்சு கொடுத்தேன். ஏன்னா இது அவனுக்கு வந்து கொஞ்சம் காஞ்சி போய் இருக்கும். இது இல்லைன்னா தண்ணியில் தொட்டு கொடுக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக கையாலே வந்து நான் வந்து மசிச்சு கொடுக்குற மாதிரி கொடுப்பேன். ஏன்னா அவனுக்கு தொண்டையில் போய் இது ஒட்டிக்கிடும். இல்லைனா தண்ணியில் தொட்டு நான் கொடுப்பேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் தான். அவனுக்கு வந்து வீட்டில் வந்து இருக்குது. இட்லி வேக வச்சு எடுத்து வச்சு தான் வந்திருக்கோம். அங்கேயே வந்து இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க்லாம் இருந்துச்சு. அதை பார்த்து அவன் எக்ஸைட்மெண்ட்டாக விளாண்டுட்டு இருந்தான். அண்ட் கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். பாய்.